நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக திருக்குவளை சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்களில் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் தொடர்ந்து மழை நீடிப்பதால் பயிர்களின் வேர்பகுதி அழுகும் அபாயம் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். களத்தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லெனின். கள சூழல் என்ன, விவசாயிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது, முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. நாகை மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் 10 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பதிவாகியுள்ளது. குறிப்பாக திருக்கோவளையில் 11.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ள நிலையில் இப்பகுதியில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சம்பா மற்றும் தாளடி விளைநிலங்கள் மழைநீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக திருக்கோவளை தாலுகாவிற்கு உட்பட்ட கொடியாளத்தூர், கோவில்பத்து, வடபாதி, தென்சாரி, மயிலாப்பூர், ஆதமங்கலம், தாட்டியக்குடி, அணக்குடி, சுந்தரபாண்டியம், கீழவழி, வல்லம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள 2000 ஏக்கர் பரப்பிலான இளம் நெற்பயிர்களை மழைநீர் சூழ்ந்துள்ளது. குறுவை அறுவடை பணிகள் முடிந்து தற்போது தாளடி நேரடி விதைப்பு மற்றும் நடவு பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்தனர். 25-30 நாட்களான தாளடி பயிர்கள் தற்போது மழைநீரில் மூழ்கியதால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதே போன்று 35-45 நாட்களான இளம் சம்பா நெல் பயிர்களும் நீரில் மூழ்கியுள்ளது. மழை தொடரும் பட்சத்தில் பெருமளவு சம்பா பயிர்கள் சேதமிடம் அடையும் என விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மேலும் நேரடி விதைப்பு செய்திருந்த வயல்களும் தண்ணீர் சூழ்ந்து தற்போது வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக இந்த மழைநீர் வடிகாலில் ஏற்கனவே நிரம்பி வழியும் மழைநீர் உட்புகுவதால் பெரும் சேதம் ஏற்படுகிறது. இப்பகுதியில் உள்ள பிரதான மழைநீர் வடிகளான மதியுள்ளான் ஆற்றில் மண்டி கிடக்கும் வெங்காய, தாமரை செடிகளை அகற்றாத காரணத்தினால் தற்போது விளைநிலங்களில் சூழ்ந்துள்ள மழைநீர் வடிய வைக்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் உடனடியாக மழைநீர் வடிய வைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி லெனின்.